மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவன் நம்மை சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்தார் என்று பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம், அவருடைய கிருபையின்படி ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பாவத்திற்காக அநேக மிருகங்களை பலி செலுத்துவதை பார்க்க முடியும். ஆனால் நமக்காக இயேசு கிறிஸ்து பலியானபடியினாலே உண்மையான பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உண்டாகுகிறது. நம் வாழ்க்கையிலே தேவனை விசுவாசித்தபடியினாலே உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார் என்று நாம் நம்புகிறபடியினாலே, அவருடைய பிள்ளைகளானோம் மகளானோம் என்று நம்புகிறபடியினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை நம்பாதபடிக்கு இயேசுவை தள்ளுகின்ற போது இந்த வார்த்தைகளை சிறு பிள்ளையைப் போல நம்புகிறோம். வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சிறு பிள்ளைகள் எடுத்தவருக்கு தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு உரியது என்று சொல்லி, அதுபோல இந்த வார்த்தைகளை சிறு பிள்ளையை போல நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற போது நமக்குள்ளாக அந்த பாவ மன்னிப்பினுடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமாக நம் உள்ளத்துக்குள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும். இது உலக பார்வைக்கு நகைப்பாக சிரிப்பாக விகர்க்கமாக இருக்கிறது. ஆனால் தேவ ஜனமாகி நம் வாழ்க்கையிலே வார்த்தைகளை நம் உள்ளத்துக்குள்ளாக முழுமையை ஏற்றுக்கொண்டு எருமையா சொல்கிற வண்ணமாக வார்த்தை கிடைத்தவுடன் அதை உட்கொண்டேன் சொல்லி பார்க்கிற வண்ணமாய் அந்த அனுபவத்தில் போக நம்ம எப்போ கொடுப்போம். தேவனுடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவம் மன்னிப்பினுடைய மீட்பை கொடுத்திருக்கிறபடினாலே பயமில்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் கிருபாசனத்தில் நெருங்கி போவதற்கான அதிகாரத்தையும் தைரியத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது சோர்ந்து விடாதபடிக்கு நாம் மகிழ்ந்து தேவனை நோக்கி பார்ப்போம். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தேவன் கொடுத்தபடியினாலே நன்றி ஆண்டவரே. நாங்கள் சிறுமையான மக்களாக, உலகத்தின் பார்வைக்கு அற்பமான மக்களாக, உலகத்தினுடைய பார்வைக்கு நாங்கள் குறைந்த மக்களாக இருந்தாலும் கூட பெரிய தேவனை ஆராதிக்கின்றோம். எங்களை அழைத்த தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்ட தேவனாகவும் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் வருவதற்கான அழைக்கப்பட்ட ஜனங்களாகவும் நாங்கள் பாவ மன்னிப்பாய மீட்பை பெற்ற ஜனங்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பாக்கியம் உலகத்தில் எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்களுக்கு இல்லை கர்த்தாவே. எங்களுக்கு அந்த அருளை கொடுத்தபடினால் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து போய் சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.